கோல்ட் தான் இப்போ ஸ்பாட்லைட்ல இருக்கு. பிரைசஸ் ரெக்கார்ட் ஹையா போகுது. இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் சேஃப்டிக்கு திரும்புறாங்க. இப்போ ஒரு அவுன்ஸ் கோல்ட் ரஃப்லி $4,050 இருக்கு. அண்ட் இயர் டு டேட் ரிட்டர்ன் பார்த்தா 50% மேல வந்திருக்கு. அன்சர்டனிட்டி கொடுக்கும்போது இதுதான் எப்பவும் நடக்கும். பீப்புள் செக்யூரா இருக்கிற அசட்ஸ்க்கு மூவ் ஆயிடுவாங்க. ஆனா நிறைய பேர் மிஸ் பண்ற ஒரு விஷயம் என்னன்னா, ஃபியர்ல மார்க்கெட் நடக்கும்போது நம்ம ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேற இடத்துக்கு சைலண்டா ஷிஃப்ட் ஆகுது. கோல்ட் கிளிட்டர் ஆகலாம், ஆனா அது எப்பவும் growth கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ரியல் வெல்த் எப்படி பில்ட் ஆகும்னா நம்ம டிசிப்ளின்டா இருக்கும்போது மட்டும்தான். ஹெட்லைன்ஸ்க்கு தடுமாறாம ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜியை கைடா வச்சுக்கும் போது தான். ஸோ மைல்ஸ்டோன்ஸ் டு வெல்த்ல நாங்க அதை தான் ஃபோக்கஸ் பண்றோம். எப்போ ஹோல்ட் பண்ணணும், எப்போ வெயிட் பண்ணணும் அண்ட் எப்போ மூவ் பண்ணணும்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு உங்க போர்ட்ஃபோலியோ கிளாரிட்டியோட வளர சப்போர்ட் பண்ணுவோம், எமோஷனோட இல்ல. பிகாஸ் கோல் இன்னைக்கு க்ளோ ஆகிறத சேஸ் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது. எது லாங்கா நிலைக்குமோ அதை பில்ட் பண்ற மாதிரி இருக்கணும். ஸோ இன்னைக்கே ரீச் அவுட் பண்ணுங்க.